நம்ம சென்னை அசோக் நகர்ல இருக்கிற பெண்கள் அரசு பள்ளியில வந்துட்டு மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு மகாவித்துவான பேசுறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மேடையில எல்லாம் பேசுவாங்களே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்த மாதிரி பேசுறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இந்த மகாவித்துவான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வாழ்வியல் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல மூட நம்பிக்கையும் ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறேன்ற பேர்ல வேற்றுமையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. இப்போ கேள்வி என்னன்னா இந்த மகாவித்துவான யாரு ஸ்கூலுக்குள்ள அலோவ் பண்ணது? இவர் இந்த ஸ்கூல் மட்டும் இல்ல, சைதாபேட்லயும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் இதே வேலையை பண்ணி வச்சிருக்காப்ல. அதுவும் சர்ச்சையாயிருச்சு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம இது ஃபுல்லா நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மகாவிஷ்ணு யாருன்றத பத்தி பார்க்கலாம். இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்திருக்காப்ல. இன்னுமே அந்த ப்ரொஃபஷனை விடல போல இருக்கு. இன்னுமே போற மேடைகள் எல்லாம் காமெடி பண்ணிட்டு தான் இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி நானும் பார்த்ததில்ல, எந்த இதுலயும் பேசிலாம் பார்த்ததில்ல. ஏன்னா இவர் வந்துட்டு இந்த வேதம் சித்தாந்தம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு திரியிற ஆள் போல. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. இவர் யூடியூப் சேனலும் ஒன்று வச்சிருக்காரு போல இருக்கு. ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் என்னமோ இருக்கு, அதை பத்தி நமக்கு எல்லாம் பேச வேணாம். இவரை வந்துட்டு இந்த அசோக் நகர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க பேசுறதுக்காக. இன்வைட் பண்ற முன்னாடி நம்ம யார கூப்பிடுறோம், இவர் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசியிருக்காரு, எங்கெங்கெல்லாம் பேசியிருக்காரு, எது சம்பந்தமாலாம் பேசியிருக்காருன்ற ஒரு விவரத்தை சரியா வந்து கலெக்ட் பண்ணாம அதை சரியா தெரிஞ்சுக்காம இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்வைட் பண்ணினவங்களே இதெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்கூலோட ஹெச்எம் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் தமிழரசி. அவங்கள வந்துட்டு பணியிடை மாற்றம் செஞ்சுட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் பயங்கரமா கொதிக்கிறாங்க, போராட்டத்துல இறங்கியிருக்காங்களாமா. இதுல இருந்தே தெரியலையா இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவர் பேசுனது வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. ஆசிரியர் பெருமக்களே வந்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்படிதான் இருந்துட்டு இருந்தா என்னன்னு. சரி, இப்ப அவர் என்னதான்டா பேசினாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மேடையில அத்தனை குழந்தைங்க இருக்கிறதுக்கு மத்தியில இவர் மேடையில போய் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, போன ஜென்மத்துல செஞ்ச விஷயங்கள் தான் இந்த ஜென்மத்துல நம்ம பிறக்கிறதுக்கு வழிவகையா இருக்கு. அதாவது இந்த மாற்றுத்திறனாளியா பிறக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இல்லனா இது மாதிரி கிரிமினலு இல்ல எந்த மாதிரியும் பிறந்திருந்தாலும் நம்ம எப்படி பிறந்திருந்தாலுமே அது போன ஜென்மத்தோட விளைவா தான் இந்த ஜென்மத்துல பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. சரி, முதல்ல இந்த மாற்றுத்திறனாளி விஷயத்துக்கு வரலாம். இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறப்பவே மேடையில ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர், அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு தமிழ் ஆசிரியர், அவரு எந்திரிச்சு வந்து இவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. நீங்க என்ன குழந்தைங்களுக்கு மூட நம்பிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் அவர் எழுப்புறாரு. இந்த மகாவிஷ்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா மேடையில இருந்து அப்படியே இறங்கி வந்து அந்த மாற்றுத்திறனாளி, அவருக்கு கண்ணு தெரியாது, அவர்கிட்ட போயிட்டு சத்தம் போடுறாரு. உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு இருக்கா, ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு ஸ்கூல்ல என்ன சட்டம் இருக்கு, அப்படி இப்படின்ற சட்டம் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல ஆர்டிகல் 28ல வந்துட்டு சட்டம் இருக்கு சார். நோ ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஹோலி மெயின்டைன்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? சோ சட்டம் இருக்கு. அந்த இடத்துல அந்த மாற்றுத்திறனாளி ஐயாவுக்கு வந்து கண்டிப்பா மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா மாற்றுத்திறனாளியா பிறந்தவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டபடி அடிச்சு விடுறப்போ இது வந்து ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகுது. அவர் கேள்வி கேட்கிறாரு. இப்ப இந்த குழந்தைங்க கிட்ட இவர் இப்படி பேசிட்டாரா, இந்த குழந்தைங்க எல்லாம் நாளைக்கு இந்த டீச்சரை பாக்குறப்போ இவர் வந்து போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணியிருப்பார் போல, அதனாலதான் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை மட்டும் கார்னர் பண்ணதுக்கு யோசிப்பாங்க. அவரை மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துல இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையுமே வந்து கார்னர் பண்றதுக்கு பாப்பாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, யாராவது பெரியவங்க ஏதாவது இந்த மாதிரிலாம் மேடையில பேசுறாங்க அப்படின்னாலே எல்லாமே சரின்னு நினைக்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். யாரு என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி தான். இவங்க பெரியவங்க, இவங்க சொல்றாங்க, ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே கூப்பிடுது, அப்படி இருக்கிறப்ப இவர் சொல்றது சரிதானே அப்படின்ற மனநிலையில தான் குழந்தைங்க அதை பார்ப்பாங்க. அந்த குழந்தைங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் இதெல்லாம் கேட்டு உள்வாங்கிக்கிட்டு இதை சரின்னு நினைச்சிட்டு சொசைட்டில நாளைக்கு வந்து வாழ வரப்போ எவ்வளவு விஷக்கிருமிகள் சொசைட்டிக்குள்ள வாழுன்றத யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனை நடந்து இது பெரிய விஷயமா பூதாகரமா வெடிச்ச உடனேயே நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போய் அதே மேடையில மாணவர்கள் மத்தியில பகுத்தறிவு தான் எல்லாமே, எல்லாருமே வந்து நான் சொல்றேன்னா கூட நீங்க கேட்க கூடாது, நீங்க உங்களுக்கு இருக்கிற சொந்த மூலையில இருந்து யோசிச்சு செயல்படணும் எதுவா இருந்தாலுமே அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு உரையை கொடுத்திருந்தாரு. ஆன்மீகம் அப்படின்ற ஒரு சேவையா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு என்ன தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வள்ளு வள்ளுன்னு குதிச்சாப்ல. ஆக்சுவலா வந்து இவர் பண்ற சேவை வந்து இதுதான், பிள்ளைங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு வேற்றுமைய மனசுக்குள்ள பதிய வச்சு
பிள்ளைங்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காரு இவரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற இடையில இந்த மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா அந்த ஆள் அங்க இருந்து பேசிட்டு இருக்காரு. அவருக்கு கண்ணுக்கும் தெரியாது. அவர் வந்து அவர்கிட்ட தான் டைரக்டாவே கேட்டாரு, நீங்க எப்படி இப்படிலாம் பேசுவீங்கன்னு. இவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அவர்கிட்ட இருந்து தள்ளி வந்து குழந்தைங்க நிக்கிற அந்த இடத்து ஸ்டேஜுக்கு முன்னாடி போய் நின்று, குழந்தைங்க எல்லாம் பாக்குற இடத்துல போய் நின்னுகிட்டு குழந்தைங்க கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் ஆன்மீகம்ன்ற சரியான சேவையை தான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. மறுபிறவி, இந்த பிறவி, அந்த பிறவி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டணும். வேதம் சித்தாந்தம்னு சொல்லிட்டு அங்க போய் பதில் சொல்லிக்கிட்டு இங்க வந்து சொல்றாரு, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், நீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட மறுபடியும் இந்த ஆசிரியர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காப்ல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பப்ளிக்கா கேட்டாரு, நான் பப்ளிக்கா தான் பதில் சொல்லுவேன் அப்படின்றாரு. அவரு பப்ளிக்கா உங்ககிட்ட தான் கேள்வி கேட்டாரு. நீங்க பப்ளிக்கா ஏன் போய் குழந்தைங்க கிட்ட போய் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? பப்ளிக்கா பதில் சொல்றீங்கன்னா பப்ளிக்கா அவர்கிட்ட தான் நீங்க விவாதம் வைக்கணும். அதுவும் அவர் மாற்றுத்திறனாளி. அவருக்கு வந்து கண்ணால வந்து எதுவும் பார்த்து அவரு 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 அவ்வளவு அறிவு வளர்த்து வச்சிருக்காரு அப்படின்றப்போவே அதை மதிக்கணும். அவரு ஒரு ஒரு கண்ணு தெரிஞ்சு நம்ம எல்லாம் படிக்க முடிஞ்ச நம்மளுக்கே வந்து சில விஷயங்கள் நல்லா படிச்சுக்கிட முடியாது. ஆனா இவ்வளவு தூரம் படிச்சு ஒருத்தர் டீச்சரா வந்து உட்கார்ந்து இருக்காருன்றப்போ அவரை மதிக்காம அவரு முன்னாடி போயிட்டு அவரு தப்பு தப்பா பேசுறது எந்த வகையில சரி? அது சரிதான். இந்த மகாவிஷ்ணுவுக்கு வந்துட்டு இந்த டீச்சரை பார்த்தாலும் அப்படித்தானே தெரியும், இவர் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருக்காருன்னு தானே தோணும். உங்க கடவுளுக்கு இந்த மாதிரி நல்லபடியா படைக்க வக்கில்ல அப்படின்னா, மனுஷனை சரியா எல்லாரையும் சரியா படைக்க வக்கில்ல அப்படின்னா, இதுதான் பகுத்தறிவு. சரியா? இது ஹேட்ரட் கிடையாது, இது பகுத்தறிவு. நீங்க கடவுள் தான் எல்லாரையும் படைச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, மனுஷனை இவர் இவ்வளவு பிள்ளையோட படைச்சிருக்காருன்றதை ஒத்துக்க முடியாம போன ஜென்மத்துல என்ன இந்த ஜென்மத்துல என்னமோ இதுக்கு முட்டு கொடுக்குறேன்ற பேர்ல ஆன்மீகம் வேற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லிட்டு எனத்தையாவது உருட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறது எந்த வகையில சரி? எப்போது ஒருவன் மனித சக்தியை கடந்த சக்தியை முன்னிறுத்தி வாழ்கிறானோ அப்பொழுதுதான் பணிவு வரும், அப்பொழுதுதான் அடக்கம் வரும், தப்பு செய்யாம வாழ்றதுக்கான ஒரு உந்துதல் வரும். இப்படியெல்லாம் வந்து மனித சக்திக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நம்பி அதுக்கு பிறகுதான் வந்து ஒரு மனசாட்சின்ற ஒரு விஷயத்த செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு புக்கு சொல்றது, 4 வார்த்தைகள் அதுல எழுதியிருக்கிற சொல்றது, அது மட்டும் இல்லாம அந்த அந்த மதத்தை சார்ந்தவங்க சொல்றது தான் வந்து ஒரு மனுஷன் வந்து அதுக்கு தான் பயந்து வாழணும், அப்போதான் சரியா வாழுவான் அப்படின்னா தன்னோட சொந்த மனசாட்சிக்கு தான் சுயமா நம்ம ஒழுங்கா இருக்கணும், நம்ம தப்பு பண்ணாம வாழணும்ன்ற அடக்கம் இல்லாம வாழ முடியாது. அப்படின்னா என்ன? இவர் வந்துட்டு பைபிள், குரானு, பகவத்கீதை மாதிரிப்பட்ட ஞான நூல்களும் வேத நூல்களும் சொல்ற விஷயங்களை தான் சொல்லி கொடுக்குறாராம். முதல்ல பைபிள் குரான்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பகவத்கீதை உட்பட பிறகு இதுக்கும் அடிப்பாங்க, ஏன் இதை மட்டும் விட்டுட்டு அப்படின்னு. இந்த நூல்கள் எதுவுமே வந்து ஞான நூல்கள் கிடையாது, எல்லாமே வேத நூல்கள் தான். சரியா? அதுக்கு முதல்ல டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சி கொடியை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த கட்சி கொடியை ரிலீஸ் பண்ணப்போ கட்சி கொடியை கொண்டு போய் மாணவர்கள் மத்தியில போயிட்டு அங்க போயிட்டு மிட்டாய்கள்லாம் கொடுத்து மாணவர்கள் மத்தியில அதை காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்றப்போவே எல்லாரும் அதை பத்தி பேசினாங்க. தப்பு தான், நான் சரின்னு சொல்லல, அதுவே தப்பு தான். சரிங்களா? கட்சி கொடியை கொண்டு போய் மாணவர்கள் மத்தியில காட்டிட்டு இருக்கிறதே தப்புனா, இப்படி ஆன்மீகம் பேசுறன்ற பேர்ல வேற்றுமையும் மூட நம்பிக்கையும் விதைச்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் தெரியணுமா, இல்ல இந்த மாதிரி ஆன்மீகம், கடவுள், மூட நம்பிக்கை, போன ஜென்மம், மறுஜென்மம் இதெல்லாம் வந்துட்டு பத்தி தெரியணுமா? ஆனா டீச்சர்ஸ் வந்துட்டு இவ்வளவு முட்டாளா நான் பாக்குற ஒரே இடம் இதுதான். ஏன்னா இதுக்கு போயிருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீச்சரை வந்து பள்ளி தலைமை ஆசிரியை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, பணியிடை நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காக, சாரி டிஸ்மிஸ் பண்ணல, அதுக்காக சொல்லிட்டு உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் தானே கூப்பிட்டது, இவங்க எல்லாருக்கும் அந்த ஆளு வரணும், வந்து பேசணும், ஆன்மீகம் பத்தி பேசுறது சரி. இதுல வந்துட்டு அந்த மகாவிஷ்ணு வந்துட்டு இடையில ஒரு வார்த்தை சொன்னார்ல, இந்த கிரிமினலா இருக்கிறவங்களும் வந்து போன ஜென்மத்துல ஏதோ செஞ்சிருக்காங்க, அதனால இந்த ஜென்மத்துல இந்த கிரிமினலா மாறினவங்க கில்ட்டியா இருக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து திமிரு பிடிச்சு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிரிமினல் குற்றம் செஞ்சதை ஒத்துக்கவே மாட்டாங்க, ஒத்துப்பாங்க, ஆனா வந்து திமிரா தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கில்ட்டியா இருக்கிறவங்க பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா திமிரோட ஜாலியா சுத்திட்டு இருக்கிறவங்க பெர்சன்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணாங்கன்றது இந்த கில்ட்டியா இருக்கிறவனு கூட ஏதோ ஓரளவுக்கு ஒத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒத்துக்காதுதான் சொல்றேன், ஆனா உங்க லாஜிக் படி சொல்றேனே. ஆனா இந்த கில்ட்டியே இல்லாம இருக்கிற இந்த மேக்சிமம் பெர்சன்டேஜ் பீப்புள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பொருந்தும்? அவங்க போன ஜென்மத்துல பாவம் பண்ணதுனால இந்த ஜென்மத்திலயும் கிரிமினலா தான் பிறந்திருக்காங்களா? கிரிமினலா பிறந்துகிட்டு இன்னும் வந்து தப்பெல்லாம் ஒத்துக்காம கில்ட்டியா இல்லாம அப்படியே ஜாலியா திமிரா இருக்கிறது எப்படி எப்படி ஒத்துக்க முடியும்? இது வந்து ஃபிட்டே ஆகல இதுக்குள்ள. போன ஜென்மத்துல பாவம் பண்ணவன் இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுறான்.
இது போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவன் இந்த ஜென்மத்துல கோடீஸ்வரனா இருக்கான்றாங்க. இது சரி அதுக்கு அப்ளை ஆகணும்னு வச்சுக்கிட்டா கூட இதுக்கு ஏன் அப்ளை ஆகல? நாங்கெல்லாம் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. சொல்ல போனா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இந்தியால மத்த ஸ்டேட்ஸ்ல கம்பேர் பண்றப்போ கேரளா அதெல்லாம் விடுங்க, அந்த ஊபி இந்த மாதிரிப்பட்ட ஊர்கள்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸை கம்பேர் பண்றப்போ தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லாம இருக்கு. இந்த நிலையை அடையறதுக்கு நிறைய தலைவர்கள் பாடுபட்டு இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு பிறகும் இப்படிப்பட்ட சில பேர் இன்னும் நம்மள பின்னாடி கொண்டு போய் விடுறதுக்கு, பிற்போக்குத்தனமான புத்திகளை புகுத்துறதுக்கு, அதுவும் வளர்ற தலைமுறைகள், இனிமே நாளைக்கு தலைமுறையா இவங்க தான் இருக்க போறாங்க. இந்த தலைமுறை கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருந்தா திரும்பியும் பின்னாடி 30-40 வருஷம் பின்னாடி கொண்டு போய் விட்டது மாதிரி இருக்கும். இதுக்காக எவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துல இந்த ஜாதி, மதம், காதல், வேற்றுமை, அடக்குமுறை, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்காக அத்தனை பேர் போராடி முற்போக்குத்தனமா முன்னாடி போகணும்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கிற நேரத்துல திரும்பியும் பின்னாடி வா, இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு வந்தோமோ அதுக்கே திரும்பியும் கூட்டு வர்றது எவ்வளவு கேவலமா இருக்கு. கஷ்டப்பட்டு படிச்சு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு வலியா இருக்கும். மாற்றுத்திறனாளி வேற அவரு, எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அதை கேட்கிறப்போ. அவரை தவிர வேற யாருமே இதை தட்டி கேட்கவே இல்லை. அவருக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். முதல்ல இந்த விஷயத்துல யாரெல்லாம் காரணமோ அவங்க மேல 3 நாள்ல தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. இந்த அசோக் நகர்ல உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெச்எம் மட்டும் பணியிடை மாற்றம் செய்யல. அந்த சைதாப்பேட்ல ஸ்கூல் சொன்னேன்ல, அந்த ஸ்கூல்ல உள்ள ஹெச்எம்ஐயும், அவர் பேர் பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம், அவரையும் பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஹெச்எம் இருக்காங்கல்ல, இந்த அசோக் நகர் ஸ்கூலோட ஹெச்எம் தமிழரசி அவர்கள், அவங்க செய்தியாளர்கள்ட்ட பேட்டி கொடுக்கறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஆன்மீகம் கூட்டம்லாம் இல்ல சார், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க தான் அவரை கூப்பிட்டோம், அது மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அசோக் நகர் ஸ்கூல்ல விட அந்த சைதாப்பேட்டை ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் அப்படி உட்கார்ந்து இருந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண சொல்லி, போன ஜென்மத்துக்கு போங்க, சித்தாந்தம், வேதம், உங்க அப்பா அம்மா நினைவு கூறுங்க, அது இதுன்ட்டு படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத இவரு இதை கொண்டு போய் மேடையில ஏத்தி இப்படி கடவுள் ஆன்மீகம் பேசிட்டு இருக்கிறது முட்டாள்தனமா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த குழந்தைங்க உட்கார்ந்து இருந்துட்டு நான் மறுஜென்மத்தை உணர்ந்தேன், நான் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறத உணர்ந்தேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல படிப்பு சார்ந்த விஷயத்த தவிர அதுக்கு மேல உள்ள விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதுங்களால அதை புரிஞ்சுக்கிற அதுக்கேத்த பக்குவம் அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டு தான் இருக்கும் அந்த குழந்தைங்க. பள்ளிகள்ல தயவு செஞ்சு மோட்டிவேஷனல் ஷோக்குன்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிடுறோன்ற பேர்ல கூப்பிடுறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணி அவங்க யாரு, என்ன, இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசியிருக்காங்க, எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, உங்களை கூப்பிட்டு உங்களை பேச விட்டா இதனால மாணவர்களுக்கு சரியான பலன் அளிக்குமா? இந்த மாதிரி தேவையில்லாம பேசி மாணவர்கள் மத்தியில வேற்றுமையும் மூட நம்பிக்கைகளையும் விதைக்காம மாணவர்களுக்கு எது தேவையோ பகுத்தறிவு சிந்தனை, அவங்களுக்கு தேவையான கல்வி அறிவு, அவங்களுக்கு வாழ்வியல் அறிவு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை சொல்லி மாணவர்களுக்கு நல்வழிப்படுத்துற ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு பேச வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மகாவிஷ்ணுவுக்கு எதிராக சைதாப்பேட்டையில இருக்கிற J1 போலீஸ் ஸ்டேஷன்ல மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர், அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தமிழாசிரியர் இருக்காருல்ல, அவர் பாத்தீங்கன்னா புகார் எதுவும் கொடுக்கல போல இருக்கு. அந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் சொன்னல, கல்வி அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் இயக்குனர் கண்ணப்பன் அவர்களுடைய தலைமையில நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த சொற்பொழிவு ஆற்றுறதுக்குன்னு யாரையாவது கூப்பிடுறப்போ சர்ச்சைக்குரிய விதமா இந்த மாதிரி பேசுறவங்களை இனிமே அனுமதிக்கவே கூடாதுன்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. கொடுமையிலையும் கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெச்எம் இருக்காங்கல்ல, இந்த அசோக் நகர் ஹெச்எம், இவங்க நல்லாசிரியர் விருதெல்லாம் பெற்றிருக்காங்களாமா. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவர் சைட்ல இருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல முக்கியமான லைன் என்னன்னா, பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட ஆணையிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பள்ளி குழந்தைகள் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை பெற நடவடிக்கை அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த அசோக் நகர் பள்ளிக்கு எதிராகவும் அந்த மகாவிஷ்ணுவுக்கு எதிராகவும் மாணவர்கள் எல்லாம் திரண்டு, இந்த மாணவர் அமைப்பினர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் திரண்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாணவர்கள் இடையில போய் இந்த மாதிரி பேசலான்ற திமிரு இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவர் பேசுனது மட்டும் இல்லாம ஒருத்தர் தட்டி கேட்கறான்றப்போ அவரையும் இழிவா பேசி அவரை மிரட்டுற விதமா பேசுறது, இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு கவர்மெண்ட் டீச்சரை இப்படி மரியாதை இல்லாம கண்ணியத்தோட நடந்துக்காம அவர் கேட்டாருன்றப்போ அவருக்கு சரியான பதில் கொடுக்காம அவரை மிரட்டுறது, இதெல்லாம் எப்படி இவருக்கு சரின்ற மாதிரி பட்டுச்சு? இவ்வளோ ஒழுங்கு இல்லாம இருக்கிற ஒருத்தரை எப்படி இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதுக்கும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க? ஆன்மீகம்ன்றது பிற உயிர்களுக்கு செய்யும் சேவைதான். இவர் பண்ற சேவை இதுதான்.
பாத்தீங்களா? இந்த வீடியோல நான் சொன்னேன்ல, இவ்வளவு தூரத்துல இவரு பண்ணியிருக்க சேவை இதுதான். ஆன்மீகம்ன்ற பேர்ல. சோ அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ. இடையில ஏதாவது எக்குதப்பா வந்து கொஞ்சம் கோவப்பட்டு ஏதாவது பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த சம்பவத்த பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க தட்டி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா, பாய் பாய். டேக் கேர்.